கூட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் கிங் வெர்ஷன். கிங்லயே வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் சொல்லிட்டு. ஓகே. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் மாதிரி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டுவல் டோன் இன்டீரியர் சொன்ன பாத்தீங்களா, உங்களுக்கு இதுல ஃபுல்லா பிளாக் இன்டீரியர் வரும். சூப்பர். கிரில் எல்லாமே ஃபுல்லா பிளாக் வரும் உங்களுக்கு. ஓகே. இது வந்து சக்சஸ் வெர்ஷன். அந்த 6 லட்சம் யூனிட்ஸ்க்கு மேல வித்ததுனால இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல கிங் அப்படிங்கறதுனால இந்த வேரியன்ட் வந்து விட்டுருக்காங்க. இதுல கிங்ன்ற அந்த லோகோஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மென்ஷன் ஆயிருக்கும் சார்? உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் மேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிங் மேட் தான் வரும். ஓகே. இது ஆக்சுவலி டிஃபால்ட்டே வந்துரும். சூப்பர். சீட் பெல்ட்ல வரும் கிங்னு. ஆக்சுவலி ரியரோட குஷன்ஸ்லயும் வரும் கிங்னு. அதுக்கப்புறம் ரியர்ல வரும் உங்களுக்கு இந்த எஸ்எக்ஸ்ன்ற இடத்துல கிங்னு வரும் உங்களுக்கு. ஓகே. சோ இங்க வந்து அந்த பேட்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ஜ் தெரியும் கிங்னு சொல்லிட்டு. இதுல வந்து உங்களுக்கு இன்ஜின்ல வேற வேரியன்ட் அப்படி எதுவும் கிடையாது? எஸ், இன்ஜின்ல வேற வேரியன்ட் எதுவுமே கிடையாது. ஓகே. ஒன்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும் கொடுத்துருக்காங்க. மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரைடு வித் வைப்ல வந்து ஒரு ஸ்பெஷலான காரோட நம்ம வந்து இருக்கோம். என்ன கார் அப்படின்ற உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ரோட்ல எங்க பார்த்தாலும் இந்த வண்டி தான் 5 சீட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஹுண்டாய் கிரெட்டா. அதுல வந்து இது டாப் எண்டு. அதுலயும் வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் எடிஷன் பேர் வந்து கிங் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஏன் கிங்னு லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வண்டியை பற்றி ஒரு குவிக்கான ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பற்றி நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேலு சார் இருக்காரு. V3 ஹுண்டாய், நம்ம எங்கள் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய V3 ஹுண்டாயோடைய டீம் லீடர். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சூப்பர் சார். அண்ட் கிரெட்டாவுடைய அந்த கிங் வேரியன்ட். ஸோ எதுக்கு கிங் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே டாப் செல்லிங் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெட்டா தான். 5 சீட்டர்ல டாப் செல்லிங் வெஹிக்கிள். ஆல்மோஸ்ட் 18 to 20 யூனிட்ஸ் கிட்ட சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லைக் இது கிங்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா 10வது வருஷம் நம்ம லான்ச் ஆகிட்டு. சூப்பர். ஸோ அந்த 10 இயர்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்ல இவங்க தான் கிங்ன்றதுனால அந்த கிங்ன்ற நேம் வந்து ஏன்னா ஓவரால் யூனிட் சோல்ட் அவுட் அதிகமாக ஆகுறதுனால இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா கிங்னு வச்சிருக்காங்க டாப் எண்ணிக்கு. அதுவும் குறிப்பா வந்து இந்த 2024 இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்ததுக்கு அப்புறம் இதோட சேல்ஸ் ரொம்ப பீக்ல போயிருக்கு அப்படின்னாங்க. பயங்கரமா செல் ஆயிருக்குன்னு. ஸோ எஸ் சார், ரொம்ப முக்கியமா இந்த கிரெட்டா வாங்குறதுக்கான ரீசன் என்ன? கிரெட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வைஸ் 4 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் வரும் உங்களுக்கு. பெட்ரோல் மேனுவல் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ஐவிடி இருக்கு, ஸோ டிசிடி டெக்னாலஜியும் இருக்கு, டோபோவில் இருக்கு, என்லைன் சொல்ற வேரியன்ட் இருக்கு. நீங்க டீசல்னு போனீங்கன்னா டீசல் 80 மேனுவலும் இருக்கு, 80 டார்க் கன்வெர்ட்டரும் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் இந்த வண்டியில இருக்கு. ஓகே. எல்லா கஸ்டமர்ஸ் எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா ஸ்போர்ட்டியா டிரைவ் பண்றோம், கோ ஃபார் டிசிடி டிரான்ஸ்மிஷன். இல்ல நார்மலா ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு ஐவிடி டிரான்ஸ்மிஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி டீசல்ல 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு நம்ம செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக்ல அடாஸ் வருது உங்களுக்கு. ஓகே. இந்த செக்மெண்ட்ல டாப் அண்ட்ல எதுலயுமே அடாஸ் வராது உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், மேனுவல்லுமே அடாஸ் வரும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்ல மட்டும் தான் வரும். ஓகே. நம்மளதுல மேனுவல்லுமே அடாஸ் வரும். இந்த செக்மெண்ட்ல டாப் எண்ட்ல உங்களுக்கு மேனுவல்லி அடாஸ் வருது, ஆட்டோமேட்டிக்லயே வருது. மற்ற செக்மெண்ட் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஆட்டோமேட்டிக் தான் வரும், மேனுவல்ல கொடுக்க மாட்டாங்க. நம்ம மேனுவல்லுமே கொடுக்குறோம். 19 ஃபீச்சர்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து எது வந்து நீங்க பிரெஃபரபிள் சொல்வீங்க? மோஸ்ட்லி அதிக செல்லிங் பாத்தீங்கன்னா இன் சிட்டி டிராஃபிக் பம்பர் டு பம்பருக்கு ஐவிடி டெக்னாலஜி தான் மோஸ்ட்லி போவாங்களே. ஐவிடினும் போது எப்படி இருக்கும்? அந்த இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்னஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஷிஃப்ட் ஸ்மூத்தா இருக்கும், பயங்கர ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு. டிரைவ் ஈஸி டு டிரைவா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சோ அதனால ஈஸியா இருக்கும். காஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொரோரோஸ் கம்மியா தான் வரும். டிசிடியை விட 2 lakhs கம்மியா வரும். ஓகே. கிரில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு கிரில். அண்ட் ஐ திங்க் ஈவில வந்து அந்த அடாப்டிவ் கிரில்ஸ் வருதோ? எஸ் கரெக்ட். ஹீட் ரெடியூஸ் பண்றதுக்கு. சோ இதுலயுமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேம்பிங் இருக்கும் உங்களுக்கு. சாலிடான ஒரு ஃபீல் கொடுக்கும். எஸ் எக்ஸாக்ட்லி. நீங்க டாப் அண்ட் பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா ரெண்டு உங்களுக்கு இது வரும், அடாஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். சோ இங்க ஃப்ரண்ட்ல வருமா சார் அந்த கேமரா? எஸ், கேமரா இந்த இடத்துல வந்துரும் உங்களுக்கு. ரேடார் வந்து கீழ வரும் உங்களுக்கு. ஓகே. சோ அந்த லேன் அசிஸ்ட் அதெல்லாம் வந்து பார்க்கிறது அது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு. சோ லைக் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு 360 டிகிரி கேமரா, லெவல் 2 அடாஸ். ஆல்மோஸ்ட் கிட்ட 19 ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுலயே உங்களுக்கு. சூப்பர் சார். அப்படியே சைடு ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது இந்த செக்மெண்ட்ல ஹுண்டாய் கிரெட்டா வந்து பாத்தீங்கன்னா சைடுல இருந்து பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அது குறிப்பா இந்த Black with இந்த கிரே அந்த dual tone காம்பினேஷன் சொல்றீங்க, சூப்பரா இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 190 mm சொல்லுவாங்க. 190 மோர் தென் எனஃப். ஓகே. இன் சிட்டிக்கு எந்த பம்பர்லயுமே உங்களுக்கு அடிவாங்க. அப்படியே எஸ், தாராளமா உங்களுக்கு. இன்னொன்னு அதுக்கும் மேல நம்ம போனாங்களே உங்களுக்கு ஹைவேஸ்ல நீங்க பாடி ரோல் ஆகாம இருக்கிறதுக்கோசம் கரெக்டான பொசிஷன்ல பண்ணிருக்காங்க. நீங்க மத்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 200 210 இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த கொஞ்சம் பாடி ரோல் தெரியும் உங்களுக்கு. இதுல அதெல்லாம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இன்னொன்னு ஸ்பெஷலா சொல்லணும்னா நம்ம அலாய் சொல்லலாம்.
லைக் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா R17 இருந்தது, இப்போ 18 கொடுத்துருக்காங்க. கிங்ன்ற வெர்ஷன். எஸ், கிங்ன்ற வெர்ஷன். கிங் வெர்ஷன். எதுக்கு வந்து அலாய் அது போல்டா மாத்திருக்காங்கன்னா, இந்த கிங்னு சொல்றதே அது ஏன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்ல, அந்த போல்ட்னஸ். ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கறதால அந்த ஒரு போல்ட்னஸ் கோசம் தான் அலாய் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ கிங் வெர்ஷன்ல வந்து இப்போ ஸ்பெஷல் எடிஷன்ல அந்த Hyundai லோகோ பதிலா கிங்னு வருமா இல்ல? இல்ல இதே சேம் தான் உங்களுக்கு. இதே சேம் தான். இதான் ஆக்சுவலி கிங் ஆக்சுவலி உங்களுக்கு. ஓகே சார், சாமே. அண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டயர் கொடுத்துருக்காங்க? JK டயர்ஸா? எஸ், அது ப்ரொடக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. சோ டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு. சூப்பர். அண்ட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு? சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மோனோகாக் காயில் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. லைக் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது ஆக்சுவலி 2 வீல் டிரைவ் தான். அடாப்டிவ் சஸ்பென்ஷன் மாதிரியா? எஸ் எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த மோட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா சஸ்பென்ஷனும் டில் மாறறது உங்களுக்கு தெரியும். நார்மல் ஆகும். எஸ் எக்ஸாக்ட்லி. நார்மல் மோட் அண்ட் ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டீங்கன்னா ஸ்டீரிங் அண்ட் சஸ்பென்ஷன் ஹார்ட் ஆகுறது லிட்டரலி உங்களுக்கு தெரியும் இந்த செக்மெண்ட்ல. நம்ம நிறைய இடத்துல ஸ்டீரிங் ஹார்ட் ஆகுறத பார்த்திருக்கோம். எஸ் இதுல சஸ்பென்ஷனும் ஏன் வந்து ஸ்டிப் ஆகும் அப்படின்னா, ரொம்ப நீங்க ரேஷ் டிரைவ் பண்ணும்போது பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கோசரம் தான் சஸ்பென்ஷன் ஹார்டா வச்சிருப்பாங்க. சோ நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா லிட்டரலி உங்களுக்கு தெரியும் அந்த சஸ்பென்ஷன் மோட் சேஞ்ச் ஆகும் போது. பட் எஸ் அட் தி சேம் டைம் இது வந்து ஒரு பிராக்டிகல் எஸ்யூவி வெஹிக்கிள் அப்படிங்கறதால, ஏன்னா பழைய வெனியூல பழைய கிரெட்டால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஐ திங்க் இந்த அடாப்டிவ் சஸ்பென்ஷன் மூலமா மாத்தி இருக்காங்க. வேணும்ன்ற இடத்துல இது வாய்க்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். ஸ்ட்ரைட்டா வந்து இப்போ நம்ம இன்டீரியர்ஸ்ல போய் எப்படி இருக்கு அப்படிங்க தாராளமா பாத்துருங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இப்போ Hyundai Cretaவோட இன்டீரியர்ஸ்குள்ள வந்தாச்சு. ஸ்டில் அந்த இன்டீரியர்ஸ் உள்ள வந்த உடனே முதல்ல எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலி ஒரு பிரீமியம் லுக் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். எஸ், ஏன்னா அந்த முன்னாடி வந்து இந்த Mercedesல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பேனோராமிக் டேஷ்போர்டு வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதே வந்து கிரெட்டால உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் வருது சார். ஆக்சுவலாக இதில் உள்ள பார்க்கும்போது என்ன தீம்ல கொடுத்துருக்காங்க சார்? இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்டீரியர்ஸ் வரும் சார். லைக் பேஜ் வித் ப்ரௌன் இன்டீரியர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் இருக்கு. ஓகே. இது லைக் நைட் எடிஷன் ஒன்னு இருக்கு. நைட் எடிஷன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாவே பிளாக்கா இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் பிளாக். ஆமா, டார்க் எடிஷன் வரும். இங்க எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸ் இதெல்லாம் ரெட் பைப்பிங்கோட வரும் உங்களுக்கு. சீட்ஸ்லயும் அதே மாதிரி அங்கங்க ரெட் ஸ்ட்ரெச்சிங். அலாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேலிபர்லாம் ரெட்ல வரும் உங்களுக்கு. என் லைன் மாதிரி. எஸ், என் லைன் மாதிரி கொஞ்சம் அது ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். இதுல வந்து உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. எஸ், இது எல்லாமே ஃபுல்லாமே உங்களுக்கு பியானோ பிளாக் கொடுத்திருப்பாங்க. இதுதான் ஐவிடியோட. எஸ், ஐவிடியோட டிரான்ஸ்மிஷன், நம்ம பேசின டிரான்ஸ்மிஷன் இதுதான் உங்களுக்கு. நான் சொல்லி இந்த பாத்தீங்களா டிரைவ் மோட் 3 டைப் ஆஃப் மோட் வரும் உங்களுக்கு. ஓகே. நீங்க மோட் சேஞ்ச் பண்ணும்போது எஸ் எக்ஸாக்ட்லி. நீங்க எக்கனாமிக் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு நார்மல் மோட், அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் எதுக்கு ரெட் கலர் வருதுன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் கோசம். இது ஆக்சுவலி 2 வீல் டிரைவ் தான். இதுல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு. ஓ, சோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் உங்களுக்கு ஆப்ஷனோட வருது. ஆப்ஷன்லயே வந்துரும் உங்களுக்கு. எஸ், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துரும். சூப்பர் சார். இதுல வந்து உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துருதா உங்களுக்கு? ஆமா, ஐவிட்லயே உங்களுக்கு மோஸ்ட்லி பேடல் ஷிஃப்ட் வந்துரும் உங்களுக்கு. சோ இனிஷியலா டக்குன்னு உங்களுக்கு ஆமா சடனா நீங்க ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணனும் அப்படின்னா நீங்க பேடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி மேனுவல் மோட் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் வரும் உங்களுக்கு. வண்டி ஆன் பண்ணலாமா? சோ வண்டி ஆன் பண்ணனுக்கு சோ இதா சுவிட்ச் இல்லையா? பட்டன் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டச். ஓகே, சிங்கிள் டச் பட்டன் ஸ்டார்ட். நம்ம வந்து ஏன் டீக் ஸ்டீரிங் கொடுக்குறோம் அப்படின்னா டிரைவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம கால் இடிக்காதபடி இருக்குது. ஏன்னா ரவுண்ட் ஸ்டீரிங்னா கொஞ்சம் சில பேருக்கு இடிக்கும். சோ இடிக்காம இருக்கும். ஒரு ஸ்போர்ட்டினஸ். எஸ், ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்கனாலே வந்து நமக்கு அந்த இப்போ ஒரு அந்த லாம்போகினி ஃபெராரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டற அந்த ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி. எஸ், ஏசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளது டுயல் ஜோன் ஏசி உங்களுக்கு. அப்படினா சோ டுயல் ஜோன் ஏசின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஏத்த டெம்பரேச்சர், இப்ப டிரைவர் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன கூலிங் டெம்பரேச்சர் வேணுமோ அவங்க தனியா செட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு எவ்வளவு வேணுமோ நான் தனியா செட் பண்ணிக்கலாம். ஓ, லைக் இப்ப எனக்கு நல்ல கூலிங் வேணும்னா நான் நல்ல கூலிங்கா வச்சுக்கலாம். உங்களுக்கு சில பேருக்கு வந்து கூலிங் கம்மியா வேணும்னா கம்மியா, சோ லைக் அதுக்கேத்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். வெயிட் தான் குறைச்சிக்க முடியும். டெம்பரேச்சரே வந்து டெம்பரேச்சரை மாத்திக்கலாம் உங்களுக்கு. அந்த ஒரு இது இருக்கு. இன்னொன்னு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிரீமியம் யூனிக்கா இருக்கும். டச் பட்டன்லாம் போய் இது எல்லாமே இப்ப ஃபுல்லா டச் வந்துருச்சு. இது எல்லாமே டச். எஸ், எல்லாமே டச் தான் உங்களுக்கு. ஓகே. சோ இதோட கண்ட்ரோல்ஸ் எங்கேயும் வந்துருமா உங்களுக்கு? எஸ், நீங்க சாங் சேஞ்ச் பண்றது, மீடியா, ரேடியோ எல்லாமே. நோ ஸ்பெசிஃபிக்கா ஆடியோ பத்தி சொல்லணும்னா நம்ம போஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றோம். அதான் சார் வந்தானே பார்த்தா சரி போஸ்ல எத்தனை ஸ்பீக்கர்ஸ் வருது சார்? போஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்பீக்கர்ஸ் வரும் பிளஸ் ஒரு சப்வூஃபர்ஸ் வரும் உங்களுக்கு. சோ 8 ஸ்பீக்கர்ஸ் வந்துருதா? எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் இதுல யூஎஸ்பி டைப் சி சார்ஜர், யூஎஸ்பி டைப் சி சார்ஜர் வந்து சி லைட்னிங் சார்ஜரும் வந்துரும் உங்களுக்கு. இது அது இல்லாம பிளஸ் வயர்லெஸ் சார்ஜஸ் இருக்குது. நீங்க ஆமா நீங்க நம்ம நார்மலா மொபைல் வச்சீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜஸ் ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஏறுது. அந்த ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்துரும் இதுல. சூப்பர் சார்.
இது both Android and iOS ரெண்டுக்குமே எஸ் வந்து கனெக்ட் ரெண்டுமே கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சீட் வென்டிலேஷனும் வந்துரும். ஓ, சீட் வென்டிலேஷன். எஸ் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் ரெண்டு வேரியன்ட்லயுமே உங்களுக்கு வென்டிலேஷன் வந்துரும். இதே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக். ஓகே. ஸோ மேனுவலா இல்லாம ஒரு எலக்ட்ரானிக் எடுத்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆட்டோல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க Mercedes Benz, BMW அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இதுல இருந்தே கொடுக்குறோம். அந்த ஹோல்டர் வந்து உங்களுக்கு அந்த ஹில் ஹோல்டா இல்ல வேற ஏதாவது? இல்ல ஆட்டோ ஹோல்ட் வந்து நம்ம சிக்னல்ல நிப்பாட்றோம், சடனா வண்டி மூவ் ஆக கூடாதுன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டும் தான் டிரைவ் ஆகும். ஓ, அந்த ஹோல்டா இருக்கும், பார்க்கிங் இல்ல. எஸ் எக்ஸாக்ட்லி அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க டிரைவ் பண்ணும்போது 360 டிகிரி கேமராவும் பாத்துக்கலாம். நம்மளது வந்து 360 டிகிரி கேமரா வரும். எஸ் சூப்பர் சார். ஓ, இது வந்து ADASல இருக்கிறதுல மட்டும் தான் இருக்குமா? எஸ் 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 சார் எக்ஸாக்ட்லி. ஓகே. 360 வியூ அப்படியே உங்களுக்கு வந்துரும் உங்களுக்கு. டிராஃபிக்ல எஸ் நம்ம பக்கத்துல ஏன்னா எனக்கு இது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா DRVM இருக்கு, டிரைவ் ரெவ்யூ மானிட்டர். நம்ம வண்டி ஓட்டும் போது பின்னாடி உள்ளது இந்த மிரர் பார்க்க கஷ்டப்படுறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு இந்த மிரர்ல சொல்லணும்னா உங்களுக்கு ப்ளூ லிங்க் ஃபீச்சர்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபீச்சர்ஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓ, இது எல்லா ஹுண்டாயில இருக்க அந்த ப்ளூ லிங்க். எஸ் 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 டாப் எண்ட்ல மட்டும் வரும். எஸ் டாப் எண்ட்ல மட்டும் வரும் உங்களுக்கு. பார்க்கிங் பிரேக் எல்லாம் இங்க வந்துருது. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா SOS எமர்ஜென்சி எதனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டோவிங்க், ப்ளூ லிங்க் கஸ்டமர் கேர் அசிஸ்ட். இது எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க மொபைலே இல்லாம டைரக்டா இதுல ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. டைரக்டா இதுல இருந்து நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இது மூலமா கால் வரும், நம்ம அது மூலமா பேசிக்கலாம். சில பேர் கேட்பாங்க இன் கைண்ட் ஆஃப் எனி கொலிஷன்ஸ் நடக்குது, இதுவே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லொகேஷனுக்கு இது போயிடும், நோட்டிபிகேஷன் மாதிரி போயிடும் உங்களுக்கு. அந்த டேஷ் கேம் சேஃப்டி பர்பஸ்க்கும் கொடுத்துருக்கோம். டேஷ் கேமும் வந்துரும் உங்களுக்கு. இதுல வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் போட்டா இன்சைட் கேமரா வருது, உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்க ரைட் இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா ரைட் வரும், லெஃப்ட். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டர்னிங்ல எல்லாம் சில பேர் திருப்பறதுக்கு சிரமப்படுவாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கல் இருக்கும், சில பேருக்கு தெரியாம சைடுல இடிச்சிருவாங்க. சோ அந்த ஒரு வியூ கோசம் அது உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். SUV செக்மெண்ட் பொறுத்து ரொம்ப பிரீமியமா இருக்கு, வேற என்ன பெருசா பார்த்தது இல்ல. சோ இதுல வந்து லெவல் 2 ADASல எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலா 19 ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. எஸ் ஆல் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. ஓகே சார். அண்ட் அடுத்து வந்து இதுல சன்ரூஃப் இல்ல, இது ஆக்சுவலி பேனோராமிக் சன்ரூஃப். லைக் ரூஃப் பொறுத்த அளவுக்கு எஸ் பேனோராமிக் ரூஃப் பொறுத்த அளவுக்கு 4 டைப் ஆஃப் ரூஃப்ஸ் இருக்கு. சன்ரூஃப், மூன் ரூஃப், பேனோராமிக் ரூஃப், கன்வெர்ட்டபிள். ஓகே, இதெல்லாம் நம்ம இதுல 3rd லைன்ல இருக்கும் பேனோராமிக் சன்ரூஃப். இத நீங்க வேணாலும் மூன் ரூஃபா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தேவைப்படுதுன்னா சன்ரூஃபா யூஸ் பண்ணிக்கலாம். பேனோராமிக் ரூஃப் இது அப்படியே பாதி பேனல் உங்களுக்கு ஓபன் ஆயிக்கும். ஓகே, சோ நீங்க ஹைவே ஜர்னி பண்ணும்போது உங்களுக்கு கிட்ஸ்லாம் வென்டிலேஷன் கிடைக்கும். அந்த ஒரு இதுல வந்து உங்களுக்கு எந்தெந்த வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு இந்த பேனோராமிக் சன்ரூஃப் வரும் சார்? சார் நம்ம ஹுண்டாயை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு எல்லா வேரியன்ட்லயுமே வந்துரும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 வேரியன்ட் இருக்கு. 4 வேரியன்ட்லயுமே உங்களுக்கு பேனோராமிக் வரும் உங்களுக்கு. சூப்பர் சார். ஓகே, ஆட்டோமேட்டிக்னு பேசிக்கா போறவங்களுக்கு வித் பேனோராமிக்கோட என்ஜாய் பண்ணலாம். அந்த ஒரு ஃபீச்சர்ஸோட இருக்கும். ஏர் பேக்ஸ் இருக்கு. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 36 ஃபீச்சர்ஸ் இருக்கு. நம்ம பேசிக்காவே கொடுக்குறோம். 6 ஏர் பேக்ஸ் மேண்டேட்டரியா, ABS வித் EBD, 4 பிரேக், டிஸ்க் பிரேக். சோ எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டிஃபால்ட்டா எஸ் டிஃபால்ட்டா வந்துரும். பேசிக் மாடல்ல இருந்தே இருக்கு. ஓகே, க்ளோ பாக்ஸ் வந்து கூல் க்ளோ பாக்ஸ். எஸ் கூல் அண்ட் க்ளோ பாக்ஸ் வரும் உங்களுக்கு. ஓ, உள்ள இது சார் கூல் அண்ட் க்ளோ பாக்ஸ் இல்ல, ஆக்சுவலி கூல் அண்ட் க்ளோ பாக்ஸ்னா நீங்க வாட்டர் பாட்டில் வச்சா கூல் ஆகும், அது கிடையாது. சம் கொஞ்சம் ஈஸியா அந்த மெடிசன்ஸ் எதனா இருக்கும்ல. ஓகே, சூப்பர் சார். இப்போ ஒரு காம்பனன்ட் வந்துரும் உங்களுக்கு. அண்ட் இங்க ஒரு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இங்க ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கன்சோல் வந்துரும் உங்களுக்கு. ஆம்ரெஸ்ட். ஓகே, இது எல்லா வேரியன்ட்லயும் வருமா இல்ல டாப்? எல்லா வேரியன்ட்லயுமே வந்துரும் உங்களுக்கு. ஓகே சார். சோ இப்போ நம்ம வந்து பின்னாடி சீட்க்கு வந்தாச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 3 பேர் உட்காரலாம்ல? எஸ் எக்ஸாக்ட்லி, தாராளமா உட்காரலாம். உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு படுத்துட்டே உட்காரலாமா? ஏன்னா ரெண்டு லெக் ரூமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, லெக் ரூம் ரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வென்ட்ஸ் கொடுக்குறோம். பேசிக்ல இருந்தே ரியர் AC வென்ட்ஸ் வந்துரும். ப்ளஸ் அதுவும் இல்லாம வயர்லெஸ் சார்ஜஸ் டைப் C, லைட்னிங் டைப் C சார்ஜஸ் 2 சார்ஜஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் இதுல வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் வயர்லெஸ் சார்ஜஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் கன்சோல் வந்துரும் உங்களுக்கு. ஆம்ரெஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா கப் ஹோல்டர் ஆப்ஷன்ஸோட வந்துரும் உங்களுக்கு. சோ குழந்தைங்க யூஸ் பண்றாங்கன்னா காஃபிஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இதுவா இருக்கும். பின்னாடி உங்களுக்கு கிங் எடிஷன்றதுனால அந்த பில்லோவும் வரும் கிங்னு சொல்லிட்டு. ஓ, சோ இங்க நெக்ரஸ் மாதிரி உங்களுக்கு தாண்டி நெக்ரஸ் ஒரு ஃபீல் இருக்கு, நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு. அண்ட் பின்னாடி எப்படி சார் இருக்கும்? லைக் சஸ்பென்ஷன் ஹைவேஸ்ல போறப்போ இல்ல பள்ளத்துல போறப்போ நல்லாவே இருக்கும் சார் உங்களுக்கு. ரொம்பவே சாஃப்ட் சஸ்பென்ஷன். எஸ், ரொம்பவே உங்களுக்கு அந்த டங் டங் அந்த சவுண்ட் வராது உங்களுக்கு. சோ அது ஒரு மேஜரா சொல்லலாம். இதுல பூட்டை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 433 லிட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. 433 ஆக்சுவலி எக்ஸாக்ட்டா சொன்னா நம்ம 450 லிட்டர்ஸ் சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகே, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ஸ்பேர் வீல், ஜாக்கி, டூல் கிட் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. சோ அடியிலே ஓகே சார்.
இது வந்து நம்ம பின்னாடி இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து 60-40 ஃபிளிப் சீட்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஹைவே டிராவல்லாம் பண்றீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா டோட்டலா சீட்டே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு இதுல ஒரு சின்ன குல்ட் மார்க் போட்டு கூட படுக்க வச்சுக்கலாம். ஓ, சோ இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆமா, இன்னும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. இல்ல ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்கார வச்சுக்கலாம். ஓகே, சோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து லைக் சென்சார்ல திறக்கிற மாதிரியா எப்படி சார்? இல்ல இது மேனுவலா திறக்கிற மாதிரி தான். நீங்க கேமரா வந்துதுல உங்களுக்கு? ஆமா, இந்த இடத்துல உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இருக்கு. இங்க கேமரா வந்துரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ADAS இருக்கறனால இது எங்க வந்துரும் 360 டிகிரி கேமரா. ஓகே சார். இந்த லோகோமே பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு இன்டகிரேட்டடா கொடுத்தனால கொஞ்சம் பிரீமியமஸா இருக்கும் உங்களுக்கு. அவுட் சைடு தெரியும். இல்ல கிளாஸ் இருக்கு. ஓகே, உள்ள இருக்கு. ஓகே ஃபைன். இது வந்து கனெக்டட் டெயில் லாம்ப்ஸ். கனெக்டட் டெயில் லாம்ப் தான் உங்களுக்கு. அண்ட் இது வந்து ஹீட்டர். டிஃபாகர் லைன்ஸ் ப்ளஸ் வைப்பர் உங்களுக்கு. ஐ மவுண்டன் ஸ்டாப் லாம்ப் வரும் உங்களுக்கு. ஓகே சார். பிரைஸ் பத்தி சொல்லுங்க சார். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10.7ல இருந்து மேனுவல் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஆட்டோமேட்டிக் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13.5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக். ஓகே சார். ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இதுவே நம்ம கிங் போறோம் அப்படின்னா மேனுவல் போனீங்கன்னா 17.5ல இருந்து வரும். இது ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா 18.7ல இருந்து வரும். சூப்பர் சார். நீங்க பொறுத்தளவுக்கு எஸ், உங்களுக்கு மேலும் வந்து கிரெட்டா பத்தி விவரம் தெரியணும் அப்படின்னா நம்ம OMRல இருக்கக்கூடிய V3 Hyundai கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இந்த வண்டியை பத்தி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.